ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொன்னாங்கண்ணி கீரை மண்டி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுவும் செட்டிநாட் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. பலாக்காய் மண்டி, வெண்டைக்காய் மண்டி மாதிரி கீரை மண்டியும் ரொம்பவே ஸ்பெஷல், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நான் ஏற்கனவே மணத்தக்காளி கீரை வச்சு மண்டி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை சரும பாதுகாப்புக்கும் கண் பார்வை தெளிவாக தெரிகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் இங்கே பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரையில் 2 வகை இருக்குது. நாட்டு பொன்னாங்கண்ணி, சீமை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. நாட்டு பொன்னாங்கண்ணிங்கிறது பச்சை கலர் இலையாக இருக்கும். இது சீமை பொன்னாங்கண்ணி, இது சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கீரையோட இலைகளை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வேறு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். அரிசி கழுவின தண்ணி 2 கப் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கழனின்னு சொல்லுவோம். இந்த கழனி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மண்டி செய்கிறதுக்கு இது கட்டாயம் சேர்க்கணும். தேங்காய் பால் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும், அப்போ தான் மண்டி நல்லாயிருக்கும். மண்டிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த கழனியும் தேங்காய் பாலும் தாங்க. மண்டி செய்கிறதுக்கு பருப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த கழனி தண்ணியும் தேங்காய் பாலும் இருந்தால் போதும். கழனி தண்ணி நல்லா கெட்டியாக இருந்தால் மண்டியும் டேஸ்ட்டாக வரும். அதனால் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அந்த தண்ணியும் சேர்த்து செய்யலாம். சின்ன வெங்காயம் நான் இங்கே ஒரு 10-15 வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 1 சேர்த்தா போதுங்க. மண்டி ரொம்ப காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். காரத்துக்கு இந்த 1 மிளகாய் தாங்க, நம்ம வேறு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுந்தம்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாவும் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கீரை நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் மண்டி. இந்த மண்டியை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கீரை நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கழனி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த 2 கப் கழனி தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். வேறு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த கழனி தண்ணியிலேயே கீரை நல்லா வெந்து வரணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த கழனி தண்ணியும் பாதி அளவாக குறைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. கீரை வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் 2 நிமிஷம் போல் அப்படியே கொதிக்கட்டுங்க. அப்போ தான் கீரையில் உப்பு நல்லா சாரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கிறேன். கெட்டியான தேங்காய் பால் தான் நல்லாயிருக்கும். அதனால் முதல்ல எடுத்த பால் தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. பொன்னாங்கண்ணி கீரை மண்டி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.